வணக்கம். நான் தான் உங்கள் ஏகேஆர். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க. இப்போ குவாரண்டைன் வீட்டிலே இருக்காங்க. அதில் ஒரு நண்பர் வந்து கேட்டார், ஷோல்டர் டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஷோல்டர் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஷோல்டர் ஃப்ரண்ட்னா இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கொண்டு வரணும். இந்த மாதிரி இந்த இடத்துல கட்ஸ். நான் இப்போ ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி அவருக்கு அனுப்பலான்னு இந்த வீடியோ. ஸோ அது வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த ஷோல்டர் வந்து எக்ஸசைஸ் எப்படி பார்க்கணும், முதல் வார்ம் அப் எப்பயும் போல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணணும், ஷோல்டர் இப்படி ரிலீஸ் பண்ணணும், பேக்கில் பண்ணணும், ஹெட் ரொட்டேட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் ரொட்டேட் பண்ணிக்கணும். முக்கியமாக இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா ஷோல்டர் வந்துட்டு வெயிட் அதிகமாக தூக்கும்போது நமக்கு வலி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்பப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும், உடம்ப வார்ம் அப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லைட் வெயிட். நம்மளால் இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வெயிட் கம்மியாக போடலாம். கொஞ்சம் ஒர்க் அவுட் நல்லா பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் ஒரு 6 கிலோ இல்லை 10 kg கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாரில் தான், வீட்டில் பாரில் தான் நல்லது. இப்போ பாரில் தம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தம்பிள்ஸில் பண்ணிக்கலாம். உங்கள் வெயிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரில் தான் கொடுக்கும். நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அந்த ஷோல்டரில் நீங்கள் உங்களுக்கு ஷோல்டர் வேணும்னா ஷோல்டர் தான் அந்த வெயிட் உங்களுக்கு பவர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணோம். இது நீங்கள் உங்களுக்கு பெயின் அதிகமாக வரும். நீங்கள் பண்ணுறப்ப பெயின் வரும். அந்த பெயினுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 5 கவுண்ட் 10 கவுண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இது பால்ஸ் மாதிரி வரணும்னு என் ஃப்ரெண்டு கேட்டா. அப்படி அதுக்கு தான் நீங்கள் இது வச்சுன்னு இப்படி கொடுக்கணும். இப்படி வரணும். இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா 2-3 பசங்க கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்க பார்த்தாமல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு உங்களுக்கு நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா ஒர்க் இப்போ வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியல. நல்லா டெய்லி ஒர்க் அவுட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் இப்போ நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இது வந்து நம்ம ஒரு 5 வருஷமாக ஜிம்மு போனாலும் அந்த ஸ்டெப்பு அந்த கட்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ வந்துட்டு அதை நம்ம தொடர்ந்து உள்ள டயத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால இன்னும் அந்த கட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி பண்ணுங்கள். டெய்லி பண்ணுறதா இருந்தால் பிரிச்சுங்க. திங்கக்கிழமை செஸ்ட், செவ்வாய்க்கிழமை ஷோல்டர், பிரித்து பண்ணுங்கள். சாப்பாடு ப்ரோட்டீன் நல்லா எடுத்துங்க. எக்கு, ஈரல், மட்டன். அது கிளைமேட்டுக்கு ஆப்போசிட்டில் சாப்பிடணும். இப்போ என்ன கிளைமேட்டோ அதுக்கு ஆப்போசிட்டில் சாப்பிடணும். அதிகமாக எதுவுமே அளவுக்கு மிஞ்சால் ஆபத்து. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும் உடம்புக்கு. அப்போ தான் அது உடம்பு வந்து க்ரோத் ஆகும். நான் எவ்வளோ தூரம் வெயிட் அடிக்கணும், உடம்பு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஆள் இல்லாமல் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். வார்ம் அப் முக்கியம், ரொம்ப முக்கியம். வார்ம் அப் வந்து பக்காவாக பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டான முறைப்படி கற்றுக்கிட்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போகிறதாலும் மாஸ்டர் இல்லாமல் பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சர் ஆகிரும். கரெக்டாக ட்ரைனிங்
ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணுங்கள், வீட்டில் தனியாக பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். உங்கள் ஏகேஆர்.